சீமான் தனியாக தான் நிற்பார். வழக்கமாக அவர் இது வரைக்கும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு, இப்போவும் அப்படி தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி துணிச்சலாக என்ன வேணால் ஆகட்டும் தனியாக தான் நிற்பார். ஒன்றும் கூட்டணி வர மாதிரி எனக்கு தெரியல. அப்போது ஒன்றாவது இடத்துக்கு போட்டிக்கு பதிலாக 4வதோ 5வதுக்கோ வந்து யாருன்றத வந்து போட்டிக்கு மேலே போட்டி போகிறதுக்கு பதிலாக எங்கேயோ போட்டி போடுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதிமுக சிக்கலில் இருக்குது. பாக்கி பேர்லாம் என்ன சொல்கிறாங்க, பாஜகவோட கூட்டணி வைக்கலாம். அந்த நிர்வாகிகள் அந்த மற்ற நிர்வாகிகள், வேலுமணி தலைமையிலான நிர்வாகிகள், வேலுமணி தலைமையிலான, ஏன்னு கேட்டால் நம்ம கூட பல தடவை பேசியிருக்கோம், 34 எம்எல்ஏவோ கொங்கு பகுதியில், அதில் வந்து 7 பேர் மட்டும்தான் எடப்பாடி சப்போர்ட்டு, பாக்கி பேர்லாம் வேலுமணி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, வேலுமணி தங்கமணி கண்ட்ரோலில் தான் இருக்காங்க. இந்த பக்கம் விழுப்புரம் இந்த பக்கம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவி சண்முகம் கண்ட்ரோல். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி வந்து பிடிவாதம் பிடிக்கிறார் என்றால் அந்த பிடிவாதம் ஓரளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து தாக்கு பிடிக்கும் கட்சிக்குள்ளேயே.